உங்களுக்கான ஒரு நல்ல டாக்டரா நீங்களே இருந்து உங்களது உடல் ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்க முடியும். என்ன ப்ரோ சொல்றீங்க அப்படின்னு ஆச்சரியப்படுறீங்களா? உண்மைதாங்க. உங்களுக்கான ஒரு நல்ல டாக்டரா நீங்களே இருக்க முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முதுமை நோய்களின் மேய்ச்சல் காடு அப்படின்னு சொல்லுவாரு முதியோர் நல மருத்துவத்தின் தந்தை என்று போற்றப்படும் பத்மஸ்ரீ டாக்டர் வி.எஸ். நடராஜன் அவர்கள். முதுமை வந்துட்டாலே பலதரப்பட்ட நோய்கள் நம்மை வாட்டி வதைக்கும். இந்த மாதிரி சமயங்களில் நிறைய முதியவர்கள் எனக்கு அன்றாடம் ஃபோன் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. அதில் எல்லா முதியவர்களும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, யாராவது ஒரு நல்ல டாக்டர் இருந்தால் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைங்க. அவங்களோட ஐடியா என்ன அப்படின்னா, ஒரு நல்ல டாக்டர் அவங்கக்கிட்ட இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏற்படும் பலதரப்பட்ட பிரச்சனைகளை அப்போதைக்கப்போதே அந்த டாக்டரிடம் கேட்டு அவங்க சரி செய்து கொள்வார்கள் அப்படிங்கிறது அவங்களோட ஐடியா. இதை யோசித்து பார்த்தோம்னா, நல்ல டாக்டர் அப்படிங்கிறவர் யார்? எல்லோருக்குமே ஒரு நல்ல டாக்டர் கிடைப்பாங்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி நமது மனதில் எழுகின்றது. இந்த பதிவில் ஒரு நல்ல டாக்டர் அப்படிங்கிறவர் யார், நம்ம எல்லோருக்குமே அந்த நல்ல டாக்டர் கிடைப்பாங்களா அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதற்கு முன்னாடி உங்கள் நலனை உறுதி செய்ய அயராது பாடுபட்டு வரும் பூங்காற்று யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களது நல்ல ஆதரவினை எங்களுக்கு தாருங்கள். நமக்கு ஒரு நல்ல டாக்டர் நம்ம தேடும்போது முதலாவதாக இன்றைய கள சூழ்நிலை என்ன அப்படிங்கிறத பற்றி சரியான புரிதல் நமக்கு இருக்கணும். இன்றைய காலத்தில் எல்லாமே வணிக ரீதி ஆயிடுச்சு இல்லைங்களா? நம்ம ஒரு கார் வச்சுருக்கோம், இல்லை ஒரு டூ வீலர் வச்சுருக்கோம், அதை நம்ம மெக்கானிக் கிட்ட விடுறோம். அந்த மெக்கானிக்கு கூட நாம் எதிர்பார்த்த முறையில் அந்த வாகனத்தை சரி செய்து கொடுப்பதில்லை இல்லைங்களா? அவங்ககிட்ட கொடுக்குறோம், திருப்பி எடுத்துகிட்டு வரும்போது நிறைய குறைகள் இருக்குது. இயந்திரங்களை பழுது பார்ப்பதே இவ்வளவு சிக்கலாகி போயிட்டு அந்த காலகட்டத்தில் மருத்துவர்களை நாம் அவ்வளவு சுலபமாக தரம் பிரித்து விட முடியுமா? அதே சமயம் நமது உடல் நலனை பாதுகாக்கும் மருத்துவர்களை முழுவதுமாக இந்த கொடுக்கல் வாங்கல் பரிவர்த்தனையில் கொண்டு வர முடியாது, கொண்டு வரவும் கூடாது. இதில் இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னா, பறவைகள் பலவிதம் போல மருத்துவர்களும் பல நிலைகளில் உள்ளன. இப்போ நீங்கள் அறுவை சிகிச்சை அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, ஒவ்வொரு உடல் பாகத்திற்கும் சிறப்பு உயர் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் இருக்காங்க. அதே போல் ஒவ்வொரு உடல் பாகத்திற்கும் ஒவ்வொரு நோய்க்கும் சிறப்பு மருத்துவர்கள் இருக்கிறாங்க. அது இல்லாமல் பொது மருத்துவர்களும் இருக்கின்றார்கள். இப்படி மருத்துவத்துறையிலேயே இவ்வளவு கிளைகள் இருக்கின்றன. இது எல்லாத்துக்கும் மேலே இன்றைய சூழலில் பொதுவாகவே மருத்துவத்துறையின் மேல் ஒரு அவநம்பிக்கை நிலவி வருகிறது. அதாவது மருத்துவர்கள் நோயாளிகள் அடிக்கடி மோதி கொள்கிறார்கள். இதெல்லாம் நம்ம நிறைய சமூக ஊடகங்களில் கூட பார்க்குறோம். சூழ்நிலை இப்படி இருக்கும்போது நம்முடைய உடல் நலத்தை பேணி பாதுகாப்பதற்கு வேற வழியே இல்லையா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பயமா இருக்கா? கவலைப்பட வேண்டாங்க, தீர்வுகள் இருக்கு. தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்ற கூற்றின்படி உங்களுக்கான ஒரு நல்ல டாக்டரா நீங்களே இருந்து உங்களது உடல் ஆரோக்கியத்தை பேணி பாதுகாக்க முடியும். என்ன ப்ரோ சொல்றீங்க அப்படின்னு ஆச்சரியப்படுறீங்களா? உண்மைதாங்க. உங்களுக்கான ஒரு நல்ல டாக்டரா நீங்களே இருக்க முடியும். அது எப்படி அப்படிங்கிறத பற்றி விலாவாரியாக பார்ப்போம். முதலாவதாக, உங்கள் உடலை பற்றி உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் இருக்க வேண்டும். இப்போ உங்களுக்கு ஒரு காய்ச்சல் வந்தது, ஒரு சளி பிடிக்குது அப்படின்னா அது எப்படி ஆரம்பிக்குது, அந்த இன்ஃபெக்ஷன் எப்படி ஆரம்பிக்குது, எப்படி டெவலப் ஆகுது, எப்படி செட்டில் ஆகுது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு துல்லியமாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். நீங்கள் ஒரு மருத்துவர்கிட்ட போனால் கூட அவங்க இதை கேள்வியாக கேட்பாங்க. நீங்கள் சரியாக சொன்னால் தான் அவங்களால சரியான நிவாரணம் கொடுக்க முடியும் இல்லைங்களா? அப்படி உங்கள் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் உங்களுக்கு நன்றாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். உங்களது ஜீரண சக்தி எது உங்களுக்கு ஒத்துக்காது, என்ன சாப்பிட்டா நல்லா ஜீரணமாகும், என்ன செரிமானமாகும் அப்படின்றது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். உங்கள் உடல் பலம் என்னவெல்லாம் உங்களால் செய்ய முடியும், என்னவெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி உங்களது உடல் இயக்கத்தை பற்றி நீங்கள் நன்றாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இப்போதான் ஒரு பழைய பாடல் எனக்கு ஞாபகம் வருதுங்க. உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லைங்களா? அது உங்கள் உடல் நலனை பற்றி நீங்கள் தெரிந்து வைத்திருப்பதற்கு மிகவும் பொருத்தமாக இருக்கும். அடுத்ததாக, லைஃப் ஸ்டைல் எனப்படும் நமது வாழ்க்கை முறை. தவறான வாழ்க்கை முறை பல நோய்களை உருவாக்கும். அதே சமயம் சரியான வாழ்க்கை முறை பலவிதமான நோய்களுக்கு தீர்வாகும். நல்ல வாழ்க்கை முறை உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கான அருமருந்தாகும். அடுத்ததாக, நம்மை சுற்றி ஒரு நல்ல ஆதரவு வட்டம், அதாவது ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்க வேண்டும். தனிமை உங்களது நோய்களை மிகவும் மோசமானதாக்கிவிடும். அதே சமயம் உங்களை சுற்றி ஒரு ஆதரவும் அரவணைப்பும் இருந்ததுன்னா எப்பேற்பட்ட கொடிய நோயையும் நீங்கள் சமாளிக்க முடியும். ஆகவே ஒரு நல்ல உறவுகளை பேணி பாதுகாத்து உங்களை சுற்றி ஒரு சப்போர்ட் சிஸ்டத்தை நீங்கள் எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். அரவணைப்பே
பாதி சிகிச்சை. அதனால் உங்களை சுற்றி நல்ல நண்பர்கள், உறவினர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல பாதுகாப்பு அரணை உருவாக்கி வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக உங்களுக்கு ஒரு குடும்ப மருத்துவர் இருக்க வேண்டும். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் இதை பற்றி விலாவாரியாக பேசியிருப்பேன். என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம எல்லாமே ஷாப்பிங் போகிறோம். எதுக்கு ஷாப்பிங் போகிறோம்னா, டாக்டர்ஸ்க்கு ஷாப்பிங் போகிறோம். ஒரு விஷயத்துக்கும் ஒரு விஷயத்துக்கும் நம்ம ஒரு டாக்டராக தேடி தேடி போகிறோம். எனக்கு தெரிந்த சிலர் ஒரே வியாதிக்கு பல டாக்டரை தேடி தேடி போகிறாங்க. இது என்ன சட்டையா இல்லை துணிமணியா நம்ம ஷாப்பிங் பண்ணுறதுக்கு? அட்லீஸ்ட் ஒரு குடும்ப மருத்துவர் உங்களுக்காக இருக்க வேண்டும். இப்போ உங்களுக்கு ஏதாவது பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டது அப்படின்னா, உங்களுடன் சேர்ந்து என்னென்ன மாதிரி உபாயங்களை நீங்கள் கைக்கொள்ளலாம் அப்படின்னு உங்களுக்கு நல்ல வழிகாட்டல்களை கொடுப்பார். அதனால் ஒவ்வொருவருக்கும் ஒரு குடும்ப மருத்துவர், ஒரு ஃபேமிலி டாக்டர்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அவங்க இருக்கணும். எல்லாவற்றிற்கும் மேலாக நம்பிக்கை மிகவும் முக்கியம். த பவர் ஆஃப் ஃபெய்த். பல்வேறு விதமான ஆராய்ச்சிகள்லேயே கண்டுபிடிச்சிருக்காங்க. திடமான நம்பிக்கை இருந்ததுன்னா எப்பேற்பட்ட நோயிலிருந்தும் ஒருவர் மீண்டு வர முடியும். அதே சமயத்தில் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா சிறு நோய் கூட அவங்களை மாய்த்துவிடும். நமது உடலின் மீது நமக்கு நம்பிக்கை வேண்டும். நமது வாழ்க்கை முறையின் மீது நமக்கு நம்பிக்கை வேண்டும். நம்மை சுற்றி இருக்கும் நமது சுற்றத்தாரின் மீது நமக்கு நம்பிக்கை வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த மருத்துவ துறையின் மீது நமக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். பல்வேறு விதமான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு தான் பல்வேறு விதமான மருத்துவ முறைகள், மருந்துகளை அவங்க கொண்டுட்டு வராங்க. அதை நம்ம நம்பிக்கையோடு அதை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு அந்த பாசிட்டிவ் திங்கிங்கே நமக்கு ஒரு பெரிய ஹீலிங் பவர். ஆனால் இன்றைய நிலவரம் என்ன அப்படின்னா, எல்லாவற்றின் மீதும் எல்லோருக்கும் ஒரு விதமான அவநம்பிக்கை. இந்த நிலைமையை மாற்றி நாம் நம்பிக்கை வைத்தோம் என்றால் நமது உடல் நலன் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறதே என்னோட நம்பிக்கை. ஆகவே சிறந்த மருத்துவர்களை தேடி காடு மேடெல்லாம் நாம் அலைய வேண்டியதில்லைங்க. நம்மை சுற்றியும் நமக்குள்ளேயும் நமது ஆரோக்கியத்தை உறுதி செய்யும் மருத்துவர்கள் இருக்கிறார்கள். நாம் தான் அவர்களை கண்டு கொள்ள வேண்டும். சுருக்கமாக சொல்லணும்னா, உங்கள் உடல் நலனை பற்றிய புரிதல், உங்களது வாழ்க்கை முறை, உங்கள் சுற்றத்தாரின் மேல் உங்களுக்கு உள்ள நம்பிக்கை, உங்களுக்கென்று ஒரு குடும்ப மருத்துவர், இறுதியாக இந்த சிஸ்டம், இந்த மருத்துவ துறையின் மீது உங்களுக்குள்ள நம்பிக்கை. இந்த 5ம் தான் உங்களுக்கான நல்ல டாக்டர்ஸ். பல பேருடைய சந்தேகங்களுக்கு இந்த வீடியோ விடையாக இருந்திருக்கும்னு நான் முழுதாக நம்புகிறேன். இதை பற்றி உங்களது அனுபவங்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மற்றவர்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். அனைவருக்கும் இனிமையான முதுமை என்ற ஒற்றை குறிக்கோளுடன் தொடர்ந்து செயல்பட்டு வரும் பூங்காற்று யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்து உங்களது நல்ல ஆதரவினை எங்களுக்கு தாருங்கள். பூங்காற்று, இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டு.